ஹேயா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேப்பங்கொழுந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்டிபயாட்டிக்கும் ஒரு இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறது, எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பேபி லீவ்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, மேக்ஸிமம் என்னாலையும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும். பெரிய பெரிய நோய், சின்ன சின்ன காய்ச்சல், இருமல் அது கூட அதிகமாக அஃபெக்ட் பண்ணாது. வந்தாலும் 1 or 2 days அதுவே போகிடும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸியாக அவைலபிள் திங்ஸ் கூட. ரோட்டில் போனோம்னா, எங்கேயாவது வெளியே போனோம்னா, வேப்ப மரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்து வாயில், கண்ணை மூடிட்டு வாயில் வச்சு ஒரு 2 மெல்லு மென்று அந்த சாறு உள்ளே இறங்கின வாட்டி தண்ணியை குடிச்சிருங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் கசப்பாக இருக்காது. கூட பிடிக்கலனா வேப்பம்பூ அதை கூட பறித்து நாட்டு சர்க்கரையில் போட்டு மாதிரி இயற்கையான உணவுகள் எடுத்துட்டோம்னா இம்யூனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க.